முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செம்மண் குவாரி வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2006, 2011 ஆண்டில் விழுப்புரம் பூத்துறையில் உள்ள குவாரியில் அனுமதித்த அளவை தாண்டி செம்மண் எடுத்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இதனால் அரசுக்கு ரூபாய் 28.36 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 8 பேர் மீது 2012 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட 57 சாட்சிகளில் 33 பேர் பிறழ் சாட்சியம் அளித்தனர். பூத்துறை செம்மண் குவாரி வழக்கில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்து நீதிபதி மணிமொழி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த திமுக ஆட்சி காலத்தில், அதாவது பாத்தீங்கன்னா 2006 முதல் 2011 வரை விழுப்புரம் மாவட்டம் வானூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத்துறை கிராமம், இந்த கிராமத்துல 10 இடத்துல செம்மண் குவாரி நடத்தி தமிழக அரசுக்கு 2,64,640 செம்மண் எடுத்து மொத்தம் 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக இந்த ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2012 ஆண்டு விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. இந்த வழக்குல பாத்தீங்கன்னா திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 8 பேர் மீது இந்த மாவட்ட குற்றப்பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வழக்கும் தொடர்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் அரசு தரப்புல மொத்தம் 57 சாட்சிகளை சேர்க்கிறாங்க, விசாரணை பண்றாங்க. தொடர்ந்து இந்த விசாரணை நடக்கும் போது 8வது நபர் லோகநாதன் என்பவர் உயிரிழந்தார். மொத்தம் 7 பேர் இந்த வழக்கில் இருக்காங்க. 57 சாட்சியில கடந்த 13 ஆண்டுகளாக நடைபெற்ற விசாரணையில மொத்தம் 33 பேர் அரசுக்கு பாதகமாக, அதாவது பிறர் சாட்சியம் சொல்றாங்க. இந்த பிறர் சாட்சியம் அளித்ததுனால தற்போது இந்த வழக்குல தீர்ப்பு திமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் ஒரு மகன் உள்ளிட்ட அத்தனை பேருமே சாதகமா அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் 182 ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஒரு சான்று பொருளையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்தது. இன்னைக்கு காலையில தீர்ப்பு வழங்கப்படும் சொன்னாங்க. மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி மணிமொழி தீர்ப்போட மதியம் 3 மணிக்கு அறிவிக்கிறதா சொன்னாங்க. அதன்படி 2:45 முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவர் மகன் கௌதம சிகாமணி அத்தனை பேருமே, குற்றம் சாட்டப்பட்ட அத்தனை பேருமே நீதிமன்றம் வந்துட்டாங்க. தற்பொழுது நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுல நீதிபதி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த பட்டா இடத்துல செம்மண் எடுத்திருக்காங்க ஒண்ணுங்க. அடுத்தது அரசு தரப்புல சாட்சிகளை முறையாக அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல. இது அரசு தரப்புல சாட்சிகள் முழுமையாக நிரூபிக்கப்படல. குற்றம் சாட்டப்பட்ட இந்த தகவல்களை முழுமையாக ஏற்கனவே சொன்னது, எஃப்ஐஆர்ல போட்டது அத்தனையுமே நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படல. அதே போல அப்ப இருந்த கலெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாட்சி அளிக்கும் போது உரிய உரிமம் பெற்று குவாரியை வாங்கியதாகவும் அதன்படி குவாரி மண் எடுத்ததாக அவங்க சொல்றாங்க. இதுல முக்கியமா 28,37,64,000 ரூபாய் இந்த இழப்பு ஏற்படுத்திய வழக்குல தற்போது நீதிபதி சொன்ன தகவல் முழுமையாக சாட்சிகள் நிரூபிக்கப்படல அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். இதன் அடிப்படையில் அனைவரையும் தற்போது விடுதலை செய்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி மணிமொழி இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. தற்போது முன்னாள் அமைச்சர் பொன்முடி நீதிமன்றத்தோட வெளியில போயிருக்காங்க. 13 ஆண்டுகள் தொடர்ந்து விழுப்புரத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கு தமிழக அரசியல் தற்போது மிகப்பெரிய பரபரப்பு இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்தால் திருக்கோவிலூர்ல கௌதம சிகாமணிக்கு சிரமம் ஏற்படும். அதுல தீர்ப்பு பாதகமாகிடுச்சுன்னு சொன்னா, தற்போது தீர்ப்பு அனைத்தும் சாதகமா இருக்கிறதா அவங்க திமுகவினர் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு, என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்கன்னு. ஆனால் தற்போது நீதிபதி 7 பேருமே விடுதலை செஞ்ச சம்பவம் திமுகவில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். நன்றி கோபிநாத், உங்களுடைய தகவல்களுக்கு. வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.